அடுத்த 10 நாள்கள் குட்டி கண்ணனை தொட்டிலே கிடத்தி எல்லோருமாக சேர்ந்து அவனுக்கு தாலாட்டு பாட போறோம். தாலேலோ 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 என்று பெரியாழ்வார் யசோதையோடு சேர்ந்து கொண்டு நாமும் கண்ணனுக்கு தாலாட்டு பாட போகிறோம். இன்றைக்கு இப்போதே உங்கள் இல்லத்திலோ உள்ளத்திலோ அல்லது இல்லம் உள்ளம் இரண்டிலுமோ நீங்கள் தொட்டிலோடு தயாராகி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். குட்டி கண்ணன் இப்போது தொட்டிலே சயனிக்க போகிறான். அதுதான் இந்த காட்சி. என்ன காட்சினா, நாம் இப்போது மானசீகமாக புறப்பட்டு ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். கண்ணபிரான் அவதரித்து 6 மாதங்கள் பூர்த்தி ஆயிடுத்து. இப்போ 6 மாதம் பூர்த்தியாகி கண்ணனுடைய திருவவதார நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரமும் வந்துதான். அப்போ குழந்தை பிறந்து 6 மாசம் ஆயிருக்கு, ரோஹிணி நட்சத்திரமும் வந்திருக்கு. அதையே ஒரு பிறந்த நாளாக கொண்டாடலாம் அல்லவா என்று நந்தகோபனும் யசோதையும் சிந்தித்தார்கள். அன்னைக்குன்னு பார்த்து நம்ம குட்டி கண்ணன் என்ன பண்ணானா, அப்படி கவிழ்ந்து படுத்தானாம். குழந்தைகள் முதலில் கவிழ்வதை ஔத்தானிகம் என்று சொல்வார்கள். ஏற்கனவே 6 மாசம் பூர்த்தி ஆயிருக்கு, ஒரு பிறந்த நாள் கொண்டாடலான்னு யசோதை நினைக்கும் போது, நந்தகோபர் திட்டமிடும் போது கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து கண்ணன் அப்படி புரண்டு படுத்துட்டான், கவிழ்ந்து படுத்துட்டான். ஆஹா, குழந்தை கவிழ்ந்து படுத்திருக்கு, இதையும் சேர்த்து நாம கொண்டாடணும்னு சொல்லி வேதம் வல்லார்களை வரவழைத்து, வாத்திய கோஷ்டி எல்லாம் வரவழைத்து, நல்ல மங்கள வாத்தியங்கள் வாசிக்க சொல்லி, வேதம் வல்லார்களை ஸ்வஸ்தி வாச்சனம் உள்ளிட்ட மங்களகரமான வேத மந்திரங்களை ஓத சொல்லி குழந்தையை தொட்டிலில் கிடத்தி நந்தகோபனும் யசோதையும் அன்று ஆயர்பாடியில் கொண்டாடினார்கள். எப்போ? 6 மாசம் பூர்த்தியாகும் போது. நம்ம பெரியாழ்வார் யசோதை பார்த்தா அவ எப்படி கொண்டாடினாளோ அதை விட இன்னும் கிராண்டா, இன்னும் சீரும் சிறப்புமா நம்ம குட்டி கண்ணனை கொண்டாட வேண்டாமா? நம்ம கண்ணனுக்கு புதுசா ஒரு தொட்டில் கட்டி அந்த தொட்டிலே கண்ணனை கடத்தலாம்னு நினைச்சுட்டு இருக்கும் போது தேவர்கள் அத்தனை பேரும் வரிசை கட்டி நிற்கிறார்களாம். பார்த்தா பிரம்மா வந்திருக்கார், ருத்ரன் வந்திருக்கார், அடுத்து பார்த்தால் துர்கை அம்பிகை அவள் வந்திருக்கிறாள், குபேரன் வந்திருக்கிறான். இவாள்லாம் மட்டும் இல்ல, பிராட்டிமார்கள்லாம் சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார் என அத்தனை பேரும் வந்திருக்கா. ஒத்தொத்தரும் பார்த்தா குட்டி கண்ணனுக்கு ஒவ்வொன்று சமர்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். இப்ப இந்த முதல் 10 3ஆம் திருமொழியில முதல் பாசுரம் கண்ணனுக்காக ஒரு தங்க தொட்டில், மாணிக்கமும் வைரமும் பதித்த தங்க தொட்டில், அதை சமர்ப்பிக்க பிரம்மா வந்திருக்கிறார்.